Hey dears, welcome back to the channel the Priyauma DIY. So இந்த வீடியோவில் ஒரு இயரிங் அண்ட் பிந்தி ஆர்கனைசர் தான் பண்ண போகிறோம். அதுவும் வேஸ்ட் கார்ட்போர்ட் யூஸ் பண்ணி. ஸோ அதுக்காக நம்ம ஃபஸ்ட்டு கார்ட்போர்டை கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதோடைய மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இது விட்த் வந்து 16 சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் லென்த் வந்து 18 சென்டிமீட்டர். ஸோ இந்த சைஸில் 2 கார்ட்போர்ட் பீஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இந்த குட்டி கார்ட்போர்ட் பீஸ் இருக்கு இல்லையா, இதோடைய லென்த் 18 சென்டிமீட்டர் தான், விட்த் மட்டும் 5 சென்டிமீட்டர். இது எல்லாமே நம்ம இப்போது இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி கவர் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம கிளாத்தும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படின்னா கலர் பேப்பரும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எனக்கு கிளாத் தான் யூஸ் பண்ணுறேன் கவர் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இது இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே பேஸ்ட் பண்ண போகிறோம். கேப் வந்து கொஞ்சோண்டு கேப் விட்டால் போதும். இந்த மாதிரி இதை நம்ம அப்படியே க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். நான் எனக்கு வந்து ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட ஃபேப்ரிக் க்ளூ இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனல் 750 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிட்டோம். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு சப்போர்ட் பண்ண உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 பெரிய நன்றி. ஒருத்தரும் கமெண்ட் பண்ணுற ஒருத்தருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்டும் பெரிய பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம இதை வந்து ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இது இந்த மாதிரி சைடில் கட் பண்ண போகிறோம். 4 சைட்ஸ்லையுமே இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஃபோல்ட் பண்ணி ஒட்ட முடியும். ஸோ 4 சைட்ஸ்லாம் இந்த மாதிரி, அதுக்கப்புறமா சென்டர்லேயும் நம்ம கட் பண்ண போகிறோம். ஏன் நான் கிளாத் யூஸ் பண்ணேன்னா, ரொம்ப நாளுக்கு வரும் அப்படின்றதுனால தான். கலர் பேப்பரும் யூஸ் பண்ணலாம். கலர் பேப்பர் வந்து கொஞ்சம் கிழியறதுக்கு சான்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ ரொம்ப நாளுக்கு நம்மளுக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் கிளாத் வந்து பெட்டர் சாய்ஸாக இருக்கும்னு நினச்சி தான் கிளாத் யூஸ் பண்ணுறேன். ஸோ சென்டரில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம அப்படியே க்ளூ அப்ளை பண்ணி ஃபோல்ட் பண்ணி ஒட்டிடலாம். வைஷ்ணவி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க சேனலில் இன்ட்ரோ பண்ண சொல்லி. நம்ம சேனல்லே ரொம்ப சின்ன சேனல் தான், இன்னும் ஒருத்தர் இன்ட்ரோ பண்ணுற அளவுக்கு நம்ம ஒன்றும் பெருசாக எதுவும் பண்ணல. பட் இருந்தாலும் நான் உங்கள் சேனலில் போய் பார்த்தா அவங்களோட சேனலோட நேம் வந்து கிரியேட்டிவ் ஐடியாஸ். அவங்களும் நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் வந்து போட்டிருக்காங்க. நீங்கள் வேணும்னா போய் செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம இப்போ இது எல்லாத்தையுமே ஒட்டி முடிக்க போகிறோம். ஓகே, ஒட்டியாச்சு. இப்போ நம்ம வந்து சென்டரையும் கவர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு பிளெயின் கிளாத் எடுத்திருக்கேன். இதை நம்ம சென்டரில் வச்சு கார்ட்போர்டே தெரியாத மாதிரி கவர் பண்ணிடலாம். க்ளூ வந்து சென்டர்லேயும் அப்ளை பண்ணணும். ஸோ ஒட்டிட்டு நான் சென்டரில் அப்ளை பண்ணாமல் விட்டுட்டேன் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம சென்டர்லேயும் க்ளூ நல்லா போட்டு அப்ளை பண்ணிடலாம், ஒட்டிடலாம். ஓகே, ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இப்போது இது நம்மளுக்கு வந்து ஒரு நோட் புக் மாதிரி வந்திருக்கு இல்லையா. ஸோ இதில் பேஜஸ் மாதிரி இந்த ஃபோம் ஷீட்டை நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். இது நார்மலாக நம்மளுக்கு ஷாப்பிங் பண்ணும்போது கூட வரும் இல்லையா, அதாவது கிளாஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது மோஸ்ட்லி அது கூட கொடுப்பாங்க உடையாமல் இருக்கணுன்றதுக்காக. அந்த ஃபோம் ஷீட் தான் இது. இதை விட திக்கான ஃபோம் ஷீட்ஸ் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நம்ம நடுவில் வச்சுருக்க இதுக்கு ஒரு 5 ஷீட்ஸ் இதில் ஒட்டுறதுக்கு ஸ்பேஸ் இருக்குது. நான் 5 ஷீட்ஸ் ஒட்ட போகிறேன். இதுவே நிறைய ஷீட்ஸ் நம்மளுக்கு ஒட்டணும் அப்படின்னா நம்ம இந்த மெஷர்மெண்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். 5 வித் வச்சுருந்தா நம்ம வந்து 7ஓ 8ஓ அந்த மாதிரி வச்சு எக்ஸ்ட்ரா பேஜஸ் வந்து ஒட்டிக்கலாம். இதோடைய அளவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம வந்து கார்ட்போர்ட் கட் பண்ணோம் இல்லையா 16x18 சொல்லிட்டு, அதை விட 1 சென்டிமீட்டர் கம்மியாக இருந்தால் போதும். அதாவது 15x17. ஸோ அந்த மாதிரி அளவில் கட் பண்ணி நம்ம ஒட்டிக்கலாம். ஸோ எல்லாமே ஒட்டியாச்சு. கொஞ்சம் கேப் விட்டே ஒட்டிக்கோங்க ஒரு பேஜுக்கும் நீங்கள் ஒட்டும் போது. இப்போ நம்ம இதில் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நார்மலாக இயரிங் நம்ம எப்படி போடுவோமோ அந்த மாதிரி தான் போட்டுட்டு பின்னாடி நம்ம அந்த பேக் ஸ்டாப்பரோ பட்டனோ எனிதிங் அதை நம்ம பின்னாடி போட்டுக்கலாம்.
ஸோ இயரிங்ஸ்லாம் இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். நான் ஒரு 6 பேர் ஆஃப் இயரிங்ஸை இந்த பேஜில் வச்சுருக்கேன். இங்கே நான் பிந்தியாவது ஸ்டிக்கர் போட்டு இங்கே வைக்க போகிறேன். நான் ஏன் முன்னாடி இயரிங் அந்த நடுவில் வைக்கலன்னா, இந்த இயரிங் அந்த ஸ்டிக்கர் மேலே போய் போக் பண்ணக்கூடாது, குத்தக்கூடாது அப்படின்றதுனால தான் நான் அப்படி வச்சுட்டேன். ஸோ இதை வைக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, டபுள் சைட் டேப் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ டபுள் சைட் டேப்பை இந்த மாதிரி ஒட்டிட்டு நம்ம மேலே இந்த பேக்கெட்டை ஒட்டிடலாம். இது காலியானாலும் நம்ம அதை பிரிச்சுட்டு வேறு புது பேக்கெட் எடுத்து நம்ம அது மேலே ஒட்டிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் நம்ம இந்த மாதிரி ஒரு கோல்டன் லேஸ் ஒட்ட போகிறோம். ஓப்பனிங் க்ளோசிங் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்காக. நீங்கள் கோல்டன் லேஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் சாட்டின் ரிப்பன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளுடைய விருப்பம் தான். இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிட்டு இந்த சைட்லேயுமே ஒட்டிடலாம். அவ்வளோதான், ஒட்டியாச்சு. இப்போ நம்ம இங்கே நாட் போட்டுக்கலாம். நம்மளுக்கு வேண்டியப்போ அதை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லையா. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு இயரிங்ஸ் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் பேஜில் நம்ம பிந்தி வச்சுருக்கோம். திரும்ப இயரிங்ஸ் தான் வச்சுருக்கேன். இதில் நான் வச்சுருக்க இயரிங்ஸ் எல்லாமே டெய்லி வேர் இயரிங்ஸ் தான், ரெகுலராக நான் யூஸ் பண்ணுற இயரிங்ஸ் தான். இந்த ஜும்காஸ் இல்லை பெரிய பெரிய இயரிங்ஸ்லாம் நான் இதில் வைக்கல. திரும்ப ஸ்டிக்கர் போட்டு தான் நம்ம வச்சுருக்கோம் இதில். அப்புறம் இங்கே ஹூக் இயரிங்ஸ் வச்சுருக்கேன். இதில் இன்னும் நிறைய ஸ்பேஸ் இருக்குது, நிறைய இயரிங்ஸ் கூட வைக்கலாம். நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம இதில் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் நம்மளோட டிஐஒய் இயரிங் அண்ட் பிந்தி ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ரொம்ப சிம்பிளாக அது யூனிக்கான ஒரு டிஐஒய்யாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான கிராஃப்டில் மீட் பண்ணலாம். பாய்.